இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே என்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இந்த உடலினுடைய அமைப்பு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இதில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களையும் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மாணிக்கவாசகர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அதற்கு பிறகு சகசிராரம். இந்த 6 சக்கரங்களுக்கு மேலே 7வதாக சகசிராரம் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலே தில்லையம்பலத்தை நம்முடைய பெரியவர்கள் ஆக்ஞா சக்கரத்தோடு ஒப்பிடுகிறார்கள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயின்று ஆடக்கூடியவன் என்று சொன்னால் இதில் பயின்று என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா, பயிற்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகிறது. இந்த பிரபஞ்சத்துல முதல்ல ஒளி தோன்றியதா ஒலி தோன்றியதா என்று கேட்டால், வெற்றிடமாக இருந்த இந்த பிரபஞ்சத்துல முதல்ல தோன்றியது ஒலிதான், அதாவது சவுண்ட் தான். அப்படி பிரபஞ்சத்திலே இயக்கம் தோன்றுவதற்கு முன்பாக இங்கே யார் இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், முழுக்க இருளாக இருந்த காலத்திலேயே நள்ளிருளிலேயே நட்டம் பயின்றாடி கொண்டிருந்தான் அந்த நாதன். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. இதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இந்த அண்டத்திலும் அவன்தான் இயக்கத்தை தோற்றுவித்தவன், இந்த பிண்டமாகிய உடலிலும் அவன்தான் முதலிலே இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறான். சிவபுராணத்துல பல இடங்கள்ல இறைவனை நாதன்னு சொல்லியிருக்கார், தேசன்னு சொல்லியிருக்கார், தேசு உடையவன்னு சொல்லியிருக்கார். தேசு என்று சொன்னால் ஒளி உடையவன், நாதன் என்று சொன்னால் ஒலிகளுக்கு, அதாவது சவுண்டுக்கு, அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பதுதான் நாதன் என்பதற்கான பொருள்.